லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தியதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கை கடந்த மார்ச் 9ஆம் தேதி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லி திகார் சிறையில் இருந்த ஜாபர் சாதிக் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்ய உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இல்ல பல்வேறு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க, அதுக்கு நீங்க எதுவுமே விவரமா பதில் சொல்லல. உங்களை டார்ச்சர் பண்ணதாவும் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க, அது உண்மையாது? யாரோ 4 பேர் பேரை சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அந்த பேர் எதுவும் நேம் பண்ண முடியுமா சார்? இல்ல சார். நான் மொபைல்